எப்படியோ ஒரு வழியா அந்த வெண்பாவ அந்த இடத்துலருந்து காப்பாத்திட்டாங்க. உண்மையிலேயே எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவ்ளோ பெரிய அந்த சுடர், ரொம்பவும் மோசமான அந்த சுடர் கிட்ட இருந்து நம்ம வெண்பாவ காப்பாத்துன நம்ம மல்லி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சாங்க. அதுவும் இல்லாம விஜயும், மல்லியும் மாஸ் காட்டி இந்த முட்டாள் அந்த கவின் கிட்ட இருந்து எப்படியோ ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க. அதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் இருந்தாலுமே கூட அடுத்ததா அதாவது இங்க அந்த போலீஸ் உண்மையிலேயே நம்ம விஜய், மல்லி 2 பேர் சொல்றதையும் கொஞ்சம் கூட கேட்காமயே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அடுத்தடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குற்றவாளி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது நம்ம விஜய் அந்த கொலைய பண்ணல அப்படிங்கிற மாரி விஷயம் நல்லாவே தெரியும். ஆனா அடுத்தபடியா நம்ம மல்லி தான் இந்த கொலைய பண்ணது. மல்லி இதுலருந்து தப்பிக்க பார்க்கிறா அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த போலீஸ் அதாவது தீபிகா போலீஸ் மல்லிய இதுல சிக்க வைக்கிறதுக்காக பார்த்தாங்க. ஆனா கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்போ நம்ம மல்லி, விஜய் அடுத்ததா இப்படி இந்த கொலைக்கான காரணம் யாரு? அதுவும் இல்லாம சுடர கொன்னு எரிச்சது யாரு? இப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருன்னு சொல்லிட்டு சொல்லி, இவ்வளோ சீக்கிரம் தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்போ வேற வழியே இல்லாம அதாவது கதிரேசன் இருக்கார் இல்லையா? கதிரேசன் எல்லா உண்மையுமே ஒத்துக்க போறாரு. உண்மையிலேயே கதிரேசன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இந்த கொலையிலிருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த தீபிகா போலீஸ் மல்லி மேல எல்லாம் பயங்கரமான கோவத்துல மல்லி தான் இந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவும் அவங்கள தூக்கி ஜெயில்ல போறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனா இப்போ நம்ம கதிரேசன் செஞ்ச வேலையால உண்மையிலேயே யாரு குற்றவாளி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துருச்சு. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் விஜயும் மல்லியும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. வெண்பாவை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ போலீஸ் விஜயை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் வெண்பாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம வெண்பாவை பல இடங்கள்ல பல சந்தர்ப்பத்துல மல்லி தான் காப்பாத்திருக்கா அப்படிங்கிற ஒரு உண்மை இந்த நிஷாவுக்கு நல்லாவே தெரியும். அதாவது தன்னோட அக்கா பொண்ணை மல்லி எந்த அளவுக்கு நல்லபடியா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ கதிரேசன் கிட்ட இந்த நிஷாவே கேட்கிறா, இந்த மாதிரி உண்மையை சொல்லுங்கப்பா. அதாவது நீங்க இந்த விஷயத்த பத்தி ஏதாச்சும் எடுத்தோம். அதாவது மல்லி இந்த மாதிரி போலீஸ் கிட்ட உங்க பேரை சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும்போதும் சரி, அடுத்தடுத்த விஷயங்களை செய்யும் போதும் சரி, அந்த ஒரு டைம்லலாம் நீங்க ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை அந்த சுடரை நீங்க எது கொலை பண்ணிட்டீங்களாப்பா? அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இந்த கதிரேசன் பயங்கரமான அதிர்ச்சியில இருக்காங்க. ஏன்னா உண்மையை சொல்லவும் முடியாது. அதே மாதிரி அந்த ஒரு உண்மையை மெல்லவும் முடியாது. இந்த கதிரேசன் அப்படி 2ம் கட்டமா இருந்துட்டு இருக்காரு. அப்பா உண்மையா சொல்லுங்க. அந்த சுடரை நீங்க தான் கொன்னுட்டீங்களா? அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த கதிரேசன் வேற என்னம்மா பண்ண சொல்ற? அவ நம்ம அக்கா மாதிரியே, அதாவது இவங்க ரேணுகா மாதிரியே எவ்வளோ பெரிய வேலைய பார்த்துட்டு போயிருக்கா. நம்ம எல்லாரையுமே அடி முட்டாள் ஆக்கிட்டு போயிருக்கா. அப்படி இருக்கும்போது அவள சும்மா விட சொல்றியா? கண்டிப்பா என்னால சும்மா விட முடியாது. அவளெல்லாம் கொன்னாதான் என்னோட ஆத்திரம் தீர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இது மாதிரி வெண்பாவை காப்பாத்துறதுக்காக மல்லி அங்க போனது உண்மை. மல்லி அந்த சுடரை கீழே தள்ளி விடும்போது அதுல தலையடைப்பட்டு கீழே விழுந்து மயக்கமானது உண்மை. ஆனா அதுக்கப்புறம் நான் தான் அந்த சுடரை கொன்னேன், ஆத்திரத்தோட கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதிரேசனே எல்லா உண்மையுமே ஒத்துக்கிறாங்க. அதாவது இந்த பழிய தூக்கி மல்லி மேல போட்டு நான் தப்பிச்சிடணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன காரியம் பண்ணீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ரேணுகா மாதிரியே இருந்த ஒருத்திய அடையாளம் காட்டினதே இந்த அதாவது சுடர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதே மல்லி தான். அப்படி இருக்கும்போது மல்லிய எதுக்காக நீங்க மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்க? அவ என்னதான் நம்ம வெண்பாவுக்கு 2வது அம்மாவா இருந்தாலுமே கூட இந்த ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்த்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அதுவும் இல்லாம உண்மையிலேயே மல்லி ரொம்ப நல்லவப்பா. நானும் எத்தனையோ விஷயங்கள்ல பார்த்துட்டேன். இப்போ கூட மல்லி மல்லியும் விஜயும் சேர்ந்து தான் வெண்பாவை காப்பாத்திருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு மேலேயாச்சு வெண்பாவுக்கு விஜயும் அதே மாதிரி மல்லியும் இருக்கட்டும். அவங்க 2 பேரும் தான் கரெக்டா இருப்பாங்க. வெண்பாவை பார்த்துக்கிறதுக்கு. அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ நிஷா ரொம்ப நல்ல விளையாட்டம் பேச ஆரம்பிச்சிடறா. அதாவது அவ திருந்திட்டா அப்படிங்கிறது இதுல நல்லாவே தெரிய வருது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம கதிரேசன் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி
அதாவது அக்கா இறந்து போயிட்டாங்க. ஆனா அக்காவோட பொண்ண வந்து மல்லி தான் பொண்ணு மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா இதுக்கு மேல வந்து அக்காவே திரும்ப வந்தாலுமே கூட, அந்த ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் மாத்த முடியாது. இந்த ஜென்மத்துல அக்காவோட இடத்துல மல்லி இருந்துட்டு போகட்டும். நீங்க உண்மை எல்லாத்தையுமே சொல்லி போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. நானே உங்கள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு வந்துர்றேன். நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஒரு 2 வருஷமோ, 3 வருஷமோ ஜெயில் தண்டனை குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளிய வந்துரலாம்ப்பா அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. கதிரேசன் இருந்துட்டு தான் பொண்ணு இப்படி சொல்றாங்களே அப்படின்றதுக்காகவும், தன்னோட பேத்தியோட வாழ்க்கை வந்து இனிமே மல்லி பார்த்துக்குவா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, சரி அதாவது நல்லா யோசிச்சு பார்க்குறாரு. நீ சொல்றது கரெக்ட்டு தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நிஷா கிட்ட சொல்லிட்டு, கடைசியில வந்து நிஷா கிட்ட நான் வந்து போயிட்டு சரண்டர் ஆகுறேன் நிஷா. அதுவும் இல்லாம வெண்பாவ நல்லபடியா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி நீ சொல்ற மாரி மல்லி ரொம்ப நல்ல பொண்ணு தான். பட் இருந்தாலும் வந்து நான் எப்படியாச்சும் இதுலருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி தான் பார்த்தேன். ஆனா நீ என்னோட அறிவு கண்ண திறந்து வச்சுட்ட. அதே மாதிரி இந்த சுடர கொன்னது வந்து எனக்கு நல்லது தான். அதாவது வெண்பாவுக்கு, மல்லிக்கு, விஜய்க்கு எல்லாருக்குமே நல்லது தான். அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் தான் வந்து நடந்திருக்கு. அதுவும் இல்லாம அ என்ன ஒண்ணு உங்க உங்க கூட நான் கொஞ்ச நாள் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதே மாதிரி நீ சொன்னதுக்கு அப்புறமா நான் எந்த ஒரு விஷயம் செய்யாம இருக்க முடியாது. கண்டிப்பா நானே போயிட்டு, நான் தான் வந்து சுடர கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாரி சரண்டர் ஆயிடுறேன். ஆதாரங்கள் எல்லாத்தையுமே குடுத்து அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து போலீஸ் கிட்ட அதாவது இந்த தீபிகா போலீஸ் கிட்ட நான் தான் வந்து சுடர கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆதாரங்களோட போயிட்டு வந்து சரண்டர் ஆகுறாரு. உண்மையிலேயே இந்த தீபிகா போலீஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.